லேப்ரடாக் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு குழந்தை மாதிரி நம்ம கூட வந்து ஒபீடியண்டா இருக்கும். பட் ஆனா அது அதர் சைடு பாத்தீங்கன்னா அதுங்களை போல ஒரு சோம்பேறி வேற எதுவுமே கிடையாது. ஏன் அந்த பர்டிகுலர் பிரீட் மட்டும் பயங்கர லேசியா இருக்கு? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி இதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளெல்லாம் நீங்கள் நல்ல சப்ளிமெண்ட்ஸு ஒரு நல்ல டயட் கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த ஒரு 36 கிலோ வந்து அவங்க தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே தாண்டினாலே அது எக்ஸஸ் தான். ஸோ இந்த 6-7 வயசுக்குள்ளேயே நல்ல சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. நல்ல ஃபுட்டு நியூட்ரியன் ஃபுட்டாக நல்லா கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிப்பு இந்த போன் ஜாயின்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண சொல்றது. உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பெட்டு இருக்கணும். தரையில படுக்க வைக்காதீங்க. எப்பவுமே ஒரு பெட் அவங்களுக்குன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறதா லேப் வந்து அக்ரெசிவ் ஆகுது. 3 to 4 இயர்ஸ்ல தான் அக்ரெசிவ் ஆகுதுன்றாங்க. அது ஏன்னா அந்த 3 to 4 இயர்ஸ்ல தான் லேப் வந்து மெச்சூர்டாவே ஆகும். அது வரைக்கும் ஒரு கிட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும். ரொம்ப பிளேஃபுல்லா இருக்கும். அந்த மெச்சூரிட்டியே இருக்காது. அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் போகும்போது தான் அதோட ஒரிஜினல் இதுவே தெரியும். ஸோ நீங்கள் எப்பவுமே சரி இந்த மாதிரி லார்ஜ் ப்ரீட்ஸ் ஆகட்டும் ஷார்ட் ப்ரீட்ஸ் ஆகட்டும் எப்பவுமே ட்ரைனிங் கொடுங்க. ப்ராப்பரான ஃபுட்டு ட்ரைனிங்கு எல்லாமே பண்ணுங்க. ஒரு கட்டியே வச்சிருப்பாங்க டாகு. எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது, கட்டியே வச்சிருப்பாங்க, ஒபீஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா.